போச்சு போச்சு. நான் இவ்வளவு நாளும் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நானே உன்னை கூப்பிடலாம் நினைச்சேன், நீயே வந்துட்ட. நீங்க எல்லாரும் இவள ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இவ மனசுல வேற எதையோ வச்சுட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு இப்பதான் தெரியுது. இவ்வளவு நாள் நம்ம எல்லாரையும் நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கா. திரு, நான் கூட இவளை என்னமோ நினைச்சேன். ஆனா இவ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு அப்பாவி மாதிரி நின்னுட்டு இருக்கா பாத்தியா? திரு, நீ தூங்கிட்டு இருக்கும் போது இவ ரூம்ல வந்து என்ன பண்ணா தெரியுமா? அத்த, மகா என் நெத்தியில குங்குமம் வச்சது காரணம் நான் தான். இத வச்சு இவளை அசிங்கப்படுத்தி துரத்திடலான்னு நினைச்சா திரு வந்து ரொம்ப சாதாரண விஷயமா மாத்தி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டானே. நல்ல வேளை நீ வந்து நடந்த விஷயத்த சொன்ன. இல்லனா இந்த பிரச்சனை பெருசா இருக்கும். மகா யதார்த்தமா உன் மேல இருந்த அக்கறையில பண்ண ஒரு சாதாரண விஷயத்த கவிதா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசிட்டா. மகாவும் பாவம் உன் அத்தை கேட்ட விதத்துல பயந்து போய் என்ன பேசுறதுனே தெரியாம அப்படியே நின்னுட்டா. வசுந்தரா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? வா. என்ன காரணமோ தெரியல, மகா இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே கவிதாவுக்கு அவளை பிடிக்கல. போதா குறைக்கி மகா என் மேல அக்கறையாவும் பாசமாவும் இருக்கிறது பிடிக்காம சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசாக்கி மகாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும்னு பாக்கறா. என்ன பண்றதுன்னே புரியல. திரு மகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுல ஏதோ உறுத்தலா இருக்கே. எனக்கு என்னமோ தப்பா படுது. ஆனா என்னன்னு தான் சரியா தெரியல. என்னவா இருக்கும்? திரு சொன்னது உண்மையே கிடையாது. அவன் சொன்னதை நம்பவே முடியல. கோயிலுக்கு போறேன்னு சொன்னாலாம், இவரு டிஸ்டர்ப் பண்ணாம குங்குமம் வச்சுட்டு போன்னு சொன்னாராம், இவளும் வந்து வச்சு விட்டாலாம். அத நான் தான் பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? திரு கண்டிப்பா அவளை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கான். இது அவர் வீடுதான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் இங்கிருந்து போகணும்னு நினைச்சு நான் கிளம்புனப்போ எல்லாம் ஏதாவது ஒரு வழியில என்னால போக முடியாம ஆச்சு. இப்ப நான் இந்த பூஜைக்காக இங்கே இருந்தாகணுங்கிற கட்டாயம் வந்தப்போ அதை முடிச்சிட்டு அவர் கண்ணில் படாம போகணும்னு நினைச்சேன். இப்ப நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்ப அவர் என்ன கேள்வியா கேட்பாரே, அதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரியல. அவரோட எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதிலே இல்ல. ஏன் வீடுன்னு தெரிஞ்சும் ஏன் இத்தனை நாள் நீ மறைஞ்சிருந்தன்னு கேட்பாரே. கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற?
சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஆ அது சரி, எங்கம்மா வீட்ல யாரையுமே காணோம்? எல்லாரும் எங்க போயிருக்காங்க? காவேரி ஏதோ வேலை இருக்குன்னு வெளியில கிளம்பி போனா. மயிலு நம்ம தெருவுக்கு சீக்கிரமா சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு பழனிக்கு போயிட்டு வரேன்னு ஓ, போயிருக்கான். அம்பிகா ரூம்ல தூங்கிட்டு இருப்பா. ஏம்மா, திரு எங்க போயிட்டான்? திரு அவனோட ரூம்ல தான் இருப்பான். எப்பவும் துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். இப்ப என் பேரனை ரூமை விட்டு வெளியில போக முடியாம பண்ணிட்டாங்க. படுப்பாவிங்க, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நடந்து முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசி உங்களே நீங்க கஷ்டப்படுத்திக்காதீங்க. நானும் உங்க அம்மா கிட்ட அதுதாம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பா, திருவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நல்லா இருக்காம்மா. ஒரு வேலைக்காரி இருப்பாளே மகா, அவ எங்க போனா? ஆளை காணோம். அதை ஏன் கேக்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய விஷயமே நடந்துருச்சு. மகா என் நெத்தியில குங்குமம் வச்சது காரணம் நான் தான். நானும் அவ வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். அவ நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஸ்ரீ என்னடானா அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறா. அன்னைக்கு நம்ம குடும்ப விளக்கை ஏத்தினப்பவே அவளை வீட்டை விட்டு அனுப்பி இருக்கணும். ஆள் ஆளுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப திருவுக்கு போய் பொட்டு வைக்கிற அளவுக்கு வந்திருக்கு.